Circular sitting arrangement video 2 நேத்து அந்த preliminary பார்த்தோம் left right லாம் வந்தா எப்படி போடணும்னு இப்ப அத பேஸ் பண்ணி தான் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம் 5 students are standing in a circle இது ஒரு சர்க்கிள்ல எதுவுமே கொடுக்காததுனால நான் என்ன எடுத்துக்கிட்டே facing towards the center அப்படினு அஞ்சு பேரையும் உள்ள arrow போட்டுருக்கேன் பாருங்க அப்ப அந்த ஒரு டைனிங் டேபிள்ல உட்கார்ற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கீங்க அப்புறம் first condition என்ன கொடுத்திருக்கு அப்படினா Abhinav is between Alok and Ankur இப்ப Abhinav இங்க போட்டா Alok இங்க போடலாம் Ankur இங்க போடலாம் இல்ல Ankur இங்க போட்டு Alok இங்க போடலாம் ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கறதால இப்போதைக்கு இத குறிக்க வேண்டாம் வேற எதுவும் நல்ல டெஃபினட் பாசிபிலிட்டி இருக்கான்னு பாப்போம் அப்படி இல்லைனா இத இன்னொரு படம் போட்டு ரெண்டு பாசிபிலிட்டின்னு குறிச்சுக்கணும் அதுக்கு அடுத்து Apurva is on the left of Abhishek எல்லாமே நம்ம இதுல வந்து உங்களுக்கு clockwise direction எடுத்துக்கங்க அப்படினு நான் சொல்லிட்டேன் அது facing towards the center left right facing away எதுனாலும் clockwise direction எடுத்துக்குவோம் Apurva is on the left of Abhishek இது வந்து நமக்கு facing towards the center அப்படினா left வந்தா மாத்தி எழுதிக்கீங்கன்னு சொல்லிருக்கேன் அதாவது இவரை முதல்ல எழுதிட்டு அபிஷேக் உட்கார்ந்து அபூர்வா உட்கார்றாரு அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கணும் லெஃப்ட் ஆஃப் அப்படின்னா நம்ம மாத்தி எழுதிக்கணும் ஃபேசிங் டுவர்ட்ஸ் தி சென்டர்ல நேத்துள்ள கோல்டன் ரூல்ஸ் போய் பாருங்க அபிஷேக் உட்கார்ந்து அபூர்வா உட்கார்ற மாதிரி நம்ம எழுதணும் அப்ப நம்ம இந்த இடத்துல எங்க வேணாலும் அபிஷேக் எழுதிக்கலாம் நம்மளுடைய கன்வீனியன்ஸுக்கு எங்க வேணாலும் அபிஷேக் எழுதிக்கலாம் இங்க எழுதலாம் நம்ம முதல்ல எழுத வேண்டியது அபிஷேக் அவ்வளவுதான் நான் இங்க எழுதுறேன்னு வச்சுக்கிறேன் நீங்க எங்க வேணாலும் எழுதிக்கீங்க ஏதாவது ஒரு இடத்தை அபிஷேக்குக்கு விட்டுருங்க ஏன்னா சுத்தி தானே உட்கார போறாங்க அதனால எந்த இடத்துல வேணாலும் அபிஷேக் உட்காரலாம் ஆனா அபிஷேக் உட்கார்ந்து அதுக்கப்புறம் இந்த இடத்துல அபூர்வா உட்காருவார் இதுதான் நம்மளுடைய இது அபிஷேக் உட்கார்ந்து அபூர்வா உட்காரணும் கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல அப்ப அபிஷேக் இங்க உட்கார்ந்தா அபூர்வா இங்க உட்காருவார் என்னோட அசம்ப்ஷன் படி நீங்க இங்க வச்சுக்கிட்டீங்க அபிஷேக்னா அபூர்வாவை இங்க வச்சுக்கோங்க நமக்கு இந்த இது கரெக்டா வரணும் அப்பதான் அபிஷேக் உட்கார்ந்து அபூர்வா உட்காரணும் அப்ப இதை நம்ம முடிச்சிட்டோம் இப்ப இத பாருங்க அலோக் இஸ் ஆன் த லெஃப்ட் ஆஃப் அபூர்வா அப்படின்னு கொடுத்திருக்கு அப்ப இதுவும் லெஃப்ட் ஆஃப்ங்கிறதுனால முதல்ல அபூர்வா உட்கார்ந்து அதுக்கு அடுத்து அலோக் உட்காரணும் கிளாக் வைஸ்ல சுத்தி போயிட்டே இருக்கும்போது அபூர்வாக்கு அடுத்த பிளேஸ்ல அலோக் உட்காரணும் அப்ப கிளாக் வைஸ்ல அப்படியே சுத்தி போறேன் அபூர்வாவுக்கு அடுத்த பிளேஸ்ல நான் அலோக்க உட்கார வச்சேன் இப்ப புரிஞ்சா உங்களுக்கு லெஃப்ட் ஆஃப்க்கு அபூர்வா இஸ் ஆன் த லெஃப்ட் ஆஃப் அபிஷேக்னா அபிஷேக்க உட்கார வச்சுட்டு கிளாக் வைஸ்ல அப்படியே சுத்தி போய் பக்கத்துல அபூர்வாவை உட்கார வச்சுட்டு அலோக் இஸ் ஆன் த லெஃப்ட் ஆஃப் அபூர்வானா அபூர்வாவை உட்கார வச்சுட்டு அப்படியே கிளாக் வைஸ்ல சுத்தி போய் அலோக்கையும் உட்கார வச்சாச்சு இப்ப இந்த மூணு இடம் எப்படி ஃபில்அப் பண்ண எவ்வளவு ஈஸியா ஃபில்அப் பண்ணிட்டேன் பாத்தீங்களா ரைட் லெஃப்ட் யோசிக்கவே வேண்டாம் இந்த ரூல்ஸை படிச்சுட்டா நம்ம இப்படியே உட்கார வச்சிடலாம் இப்ப சொல்லுங்க அபினவ் இஸ் பிட்வீன் அலோக் அண்ட் அங்கூர் அப்படின்னா அலோக் இங்க இருக்காருன்னா அங்கூர் இங்க இருந்தால்தான் நம்ம அபினவை இங்க உட்கார வைக்க முடியும் இதுதான் இதனுடைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இப்ப புரிஞ்சா உங்களுக்கு இப்ப பாருங்க அபினவ் இஸ் பிட்வீன் அலோக் அண்ட் அங்கூர் வந்துருச்சா அபினவ் இஸ் பிட்வீன் அலோக் அண்ட் அங்கூர் இப்ப இதையும் நம்ம போட்டு முடிச்சிட்டோம் இதுதான் இதனுடைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இப்ப இதுல கொஸ்டின்ஸ் என்ன கொஸ்டின் ஒன்னே ஒன்னு கேட்டிருந்தாங்க நான் எழுத விட்டுட்டு என்ன கேட்டிருந்தாங்கன்னா who is sitting on next to Abhinav on his right side இத கேட்டிருந்த question who is sitting next to Abhinav on his right side இப்ப சொல்லுங்க பாப்போம் இந்த இருக்கார் அபினவ் இப்படி உட்கார்ந்து இருக்காருன்னா இவருக்கு ரைட் இந்த சைடு இருக்கும் லெஃப்ட் இந்த சைடு இருக்கும் உட்கார்ந்து பாருங்க ஒரு டைனிங் டேபிள் அந்த சைடு உட்கார்ந்து இருக்க நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா அவருக்கு ரைட் இங்கிட்டு இருக்கும் லெஃப்ட் இங்கிட்டு இருக்கும்
அப்ப அபினவோட ரைட்ல பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது யாரு? அலோக். அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து அலோக். அப்ப அலோக் is sitting to the right of Abhinav அப்படின்னு வரும். அலோக் is sitting to the right of Abhinav னு வரும். அலோக் is to the right of Abhinav னு வரும். அப்ப அலோக் உட்கார்ந்து அபினவ் உட்காரணும். ஏன்னா ரைட் ஆஃப்னு சொன்னா நம்ம அப்படி என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டர்ல நம்ம எடுத்துக்குவோம் பாத்தீங்களா? அப்ப கரெக்டா வரும். அலோக் is sitting to the right of Abhinav அப்படின்னா அலோக் உட்கார்ந்து அபினவ் உட்காரணும். நம்ம கேட்டிருக்க கொஸ்டினும் அதுதான். அபினவோட ரைட் சைட்ல யார் இருக்கா? அப்ப அபினவோட ரைட் லெஃப்ட குறிங்க. அபினவோட ரைட் சைட்ல யார் இருக்கா? அலோக். அலோக்கு தான் ஆன்சர். இப்ப புரியுதா உங்களுக்கு இது எப்படி எழுதணும்னு? ஃபர்ஸ்ட் கண்டிஷனை வச்சு நம்ம எழுத முடியாது. அதனால நம்ம செகண்ட் கண்டிஷன் தேர்ட் கண்டிஷனை வச்சு அவங்கள உட்கார வச்சுட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் கண்டிஷனை ஃபில்அப் பண்றோம். கரெக்டா உட்கார்ந்துட்டாங்க. அலோக், அபினவ், அங்கூர், அபிஷேக், அபூர்வா. நீங்க எங்கன்னு எழுதினாலும் அந்த ஆர்டர்ல தான் அவங்க உட்கார்ந்தாலும். இப்ப இங்க அபிஷேக் எழுதுனா அபூர்வா, அலோக், அபினவ், அங்கூர் அப்படின்னு வராக்கா. இங்க எழுதியிருப்பேன் நம்ம அபிஷேக், இங்க எழுதியிருக்கானே ஒருத்தன் அபிஷேக்னா அது பிரச்சனையே இல்லைன்னா சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ல எங்கன வேணாலும் எழுதலாம். இது எப்படி சுத்தி சொல்லிட்டு போற ஆர்டர் ஒரே மாதிரி வரணும். இங்க அபிஷேக் எழுதிக்கலாம், இங்க அபினவ் கூட எழுதலாம். இங்க அபினவ் எழுதியிருந்தா அபினவ், அங்கூர், அபிஷேக், அலோக் அப்படி வரணும். இந்த மாதிரி எந்த ஆர்டர்ல அபிஷேக் இங்க எழுதிட்டா, அபினவ் இங்க எழுதிட்டா அபினவுக்கு அடுத்து அங்கூர் உட்காரணும், அங்கூருக்கு அடுத்து அபிஷேக், அபிஷேக் அடுத்து அபூர்வா, அபூர்வாக்கு அடுத்து அலோக் உட்காரணும். அந்த ஆர்டர் மட்டும் நம்ம கரெக்டா உட்கார்ந்தீங்கன்னா போக உங்களுக்கு கரெக்டா புரியும். அதனால நீங்க ஒரு ஆளை குறிக்கிறது எங்கன வேணாலும் குறிச்சுக்கலாம். என்னோட வசதிக்கு நான் எங்கன குறிச்சிருக்கேன், அவ்வளவுதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.